One Health Super Speciality Hospital, GST Road, Vandalore. புதிய கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் எதிரில். தொடர்புக்கு 0944502558. உங்க ஹெல்த்துக்கு One Health இருக்கு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வேறு மாதிரி இருக்கும் போல் அந்த படம். அதாவது வந்து சூர்யா வந்து கங்குவாக்கு அப்புறம் ஒரு கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு படம் பண்ணியிருக்கிறாரு. அது நமக்கு ட்ரைலர்லேயே நல்லா தெரியுது. அதாவது வந்து அந்த குளத்தங்கரையில் பார்த்தீங்கன்னா சூர்யாவும் பூஜா ஹெக்டேவும் உட்காந்துருக்காங்கல்ல, அந்த சீன்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம பேசணும். ட்ரைலர் ரிலீஸ்க்கு முன்னாடி நம்ம பேசணும். அதாவது வந்து தளபதியோடைய கலர் டோன் இருக்குன்னு. அதே சூர்யாவோட கெட்டப்பே பாருங்கள், கிட்டத்தட்ட ஜானியில் வர ரஜினியோட கெட்டப் மாதிரியே இருக்கும். ஒரு மாதிரி அந்த ரெண்டாவது ரஜினி ஒருத்தர் இருப்பார்ல, அந்த முடிவெட்டதெல்லாம் பண்ண அந்த ரஜினியோட கெட்டப் மாதிரியே சூர்யாவோட கெட்டப், லுக், ஸ்டைல் எல்லாம் இருக்கும். அந்த ஆடியோ லஞ்சில் நேற்று வந்து பேசும்போது எல்லாருமே இப்போ ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், சூர்யா சாராக இருக்கட்டும், ஸோ ரொம்ப ஒரு ஹைப்பு கொடுக்குற மாதிரி பேசலை அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க. கங்குவா தான் காரணம். கங்குவோடைய ஆடியோ ரிலீஸில், கங்குவோட ப்ரமோஷனில் என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதாவது வந்து நம்ம ஞானவேல் ராஜா அந்த ப்ரொடியூசர் வந்து வாயை பொழந்துட்டு பார்ப்பீங்க, 200 கோடி அடிக்கும் அப்படி இப்படின்னு எல்லாரும் சேர்ந்து பேசி அவ்வளோ தூரம் வந்து ட்ரால் பண்ணதுனால சூர்யா நிச்சயமாக மனசு புண்பட்டுருப்பார். ஏன்னா அவர் தான் அந்த படத்தில் ஹீரோ. அதனால் இந்த படத்தில் சூர்யா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுத்துருக்காரு. அது என்ன அப்படின்னா, யாருமே இந்த படத்தை வந்து பெரிய ஹைப்பாக பேசாதீங்க. அது ஆகாயம் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் விஜய் ஜெகா. நம்ம கூட இன்னைக்கு சினிமா விமர்சகர், ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நேற்று அதிரடியாக வந்து ரெட்ரோ ட்ரைலர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த படத்தோட எதிர்பார்ப்புலாம் எப்படி சார் போயிட்டு இருக்கு? இப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வேறு மாதிரி இருக்கும் போல் அந்த படம். அதாவது வந்து சூர்யா வந்து கங்குவாக்கு அப்புறம் ஒரு கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு படம் பண்ணியிருக்கிறாரு. அது நமக்கு ட்ரைலர்லேயே நல்லா தெரியுது. சூர்யா ஓப்பன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ ஓட்டலாமடி அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. பிரமாதமாக எல்லாமே ஆக்ஷன் சீக்வன்சஸாக இருக்குது. நிறைய ஃபயரான ஒரு ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் சூர்யா நடிச்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் பூஜா ஹெக்டேவோட, அதாவது வந்து அந்த குளத்தங்கரையில் பார்த்தீங்கன்னா சூர்யாவும் பூஜா ஹெக்டேவும் உட்காந்துருக்காங்கல்ல, அந்த சீன்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம பேசணும். ட்ரைலர் ரிலீஸ்க்கு முன்னாடி நம்ம பேசணும். அதாவது வந்து தளபதியோடைய கலர் டோன் இருக்குன்னு. அதே மாதிரி தான் இருக்குது. அந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த வெட்டு குத்து அடிதடி இது எல்லாத்தையும் நான் விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாரு பூஜா ஹெக்டேக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடைப்பட்ட காலத்தில் அவள் வந்து ஒரு புக்தராகவும் நான் வந்து ஒரு அரக்கனாகவும் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி பாருங்கள் பூஜா ஹெக்டே மறுபடியும் சொல்கிறாரு, இந்த ரத்தம் அடிதடியெலாம் என்னை விட்டு போக மாட்டேங்குது, என்னால் விட முடியல அப்படிங்கிறாரு. என்ன இந்த இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபயரான ஒரு ஆக்ஷன் படம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுது. இது இல்லாமல் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், நம்ம கார்த்திக் சுப்பராஜ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ரஜினியோட ஃபேன் பாய், ரஜினியோடைய ஃபேன் பாயாக இருக்கிறதுனால அந்த ரஜினியோட ரெசம்பிளன்ஸ்லாம் நிறைய இந்த படத்தில் இருக்கும்னு நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். சூர்யாவோட கெட்டப்பே பாருங்கள், கிட்டத்தட்ட ஜானியில் வர ரஜினியோட கெட்டப் மாதிரியே இருக்கும். ஒரு மாதிரி அந்த ரெண்டாவது ரஜினி ஒருத்தர் இருப்பார்ல, அந்த முடிவெட்டதெல்லாம் பண்ண அந்த ரஜினியோட கெட்டப் மாதிரியே சூர்யாவோட கெட்டப், லுக்கு, ஸ்டைல் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் மீறி பாருங்க, அதாவது வந்து சிறப்பான தரமான சம்பவம் காத்திருக்கு அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, அந்த டைலாக். இது வந்து ஏற்கனவே பேட்டையில் பேசின ரஜினி பேசின டைலாக்கு, இதெல்லாம் கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காரு. நிச்சயமாக இந்த படம் வந்து சூர்யாவுக்கு ஒரு வேறு மாதிரியான படமாக இருக்கும். இந்த படத்தில் சூர்யா இல்லாமல், சூர்யாவை பாருங்கள், தட்டினா பொழந்துடும், பொழந்துருச்சு, பொழந்துருச்சு. இந்த டயலாக் எல்லாமே நல்ல பவர்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாரோடைய பல்ஸையும் பிடிச்சிட்டான். இன்னும் என்னென்ன ஆட்டம் போட போகிறானோ அப்படின்னு சொல்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ஏதோ ஒன்று வேறு ஒரு கலைபரமான ஒரு விஷயம், இரத்த கலரியான ஒரு விஷயம் இந்த படத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னு நல்லாவே தெரியுது. வழக்கமாக பார்த்திங்கன்னா சூர்யா அப்படின்னா அவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. அவர் ஒரு வேறு மாதிரி ஒரு பேட்டர்னில் நடிப்பார். அவருக்கான கதை வந்து கரெக்டாக அமைஞ்சிச்சுன்னா கரெக்டாக ஷூர் ஷாட் அடிச்சிருவார். இந்த படத்தை பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. கார்த்திக் சுப்பராஜும் சூர்யாவும் முதல் தடவை அந்த படத்தில் இணைஞ்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டோன் பெஞ்சும் 2Dயும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. இந்த தயாரிப்பும் நிச்சயமாக அந்த வந்து கடுமையான உழைப்பு, 2 பேரோட கடுமையான உழைப்பும் இதில் இருக்குது. இதெல்லாம் மீறி பார்த்திங்கன்னா சந்தோஷ் நாராயணன் அவர் வந்து எல்லா பாட்டுமே நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. பொதுவாகவே சந்தோஷ் நாராயணன் வந்து சாங்ஸும் நல்லா போடுவார், பிஜிஎம்மும் நல்லா பண்ணுவார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சாங்ஸ் எல்லாமே பயங்கரமான ஹிட். இந்த கனிமா சாங்லாம் இருக்குல்ல, ஆத்தி சந்தனக்கட்டை, அந்த சாங் எல்லாமே ட்ரெண்டிங்காக ஓடிட்டுருக்கு. எல்லா பக்கம் ரீல்ஸ்லாம் போட்டு ஆடிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு பாப்புலர் ஆயிடுச்சு. மில்லியன் கணக்கில் போயிட்டுருக்கு எல்லா சாங்ஸுமே இல்லையா. அப்படி இருக்கும்போது இது சாங்ஸும் ரீச் ஆயிடுச்சுனாலே எப்போவுமே ஒரு படத்துக்கு ப்ளஸ்ஸு.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்சஸும் வேற மாதிரி இருக்கு, நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. வேற ஒரு அதாவது அந்தமானில் ஷூட் பண்ணியிருக்காங்க போல இந்த படத்தை. அந்த அந்த எப்படி சொல்றது, அந்த லொக்கேஷனே ஒரு டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷனாக இருக்கு. வேற ஏதோ ஒரு புது விஷயத்த சொல்ல வராங்க அப்படிங்கிறது அந்த லொக்கேஷனே நமக்கு எடுத்து கொடுக்குது. இதெல்லாம் மீறி பார்த்தீங்கன்னா ஸ்ரேகா இந்த ட்ரைலரை பொறுத்த வரைக்கும் ஒரு பாட்டில் ஆடி இருக்காங்க, பார்த்தீங்களா நீங்கள்? ஸ்டேயா ஆடி இருக்காங்க. ஆடி இருக்காங்க. அது இல்லாமல் பிரகாஷ்ராஜ் இருக்காரு, அப்புறம் நம்ம ஜெயராம், அவர் நிறைய மல்டிபிளான கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். வேற கேரக்டர்ஸில் வர ஒரு காமெடி கேரக்டராக இருக்கும்னு நினைக்கிறேன், காமிக்காக பண்ணியிருக்காரு. நாசர் அவரும் வந்து ஒரு டெரராக ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அது இல்லாமல் நம்ம ஜோஜு ஜார்ஜ், அவர் மலையாளத்தில் பெரிய நடிகர், அவரும் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. இப்போ நிறைய பேர், இப்போ கருணாகரன் பண்ணியிருக்காரு. கருணாகரன்லாம் இதில் இருக்காரான்னு தெரில, அடையாளமே இல்லை. பிரகாஷ்ராஜே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சேரை தட்டி விடுற சீன் மட்டும் தான் வச்சுருக்காங்க, மற்றபடி அது பெருசாக இம்பார்ட்டண்ட்டாக காமிக்கல, ஏன்னு தெரியல. பார்ப்போம், படத்தில் இன்னும் நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சார், அதாவது இப்போது சூர்யா சார், நாசர், அப்புறம் வந்து பிரகாஷ்ராஜ், இவங்க 3 பேருமே இந்த சிங்கமோட அந்த அப்படியே அந்த ட்ரியோ அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒருத்தருமே ஒரு சைடில் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது படம் வந்து ஒரு கம்பேக் ஃபிலிமாக, தேட்ரிக்கல் ஃபிலிமாக வந்து சூர்யா சாருக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க சார். அந்த மாதிரி தான் இருக்குமா? இல்லை, சூர்யா சாருக்கு இது நிச்சயமாக வந்து ஷூர் ஷாட் அடிக்கிற ஃபிலிமாக இருக்கும். இந்த ட்ரைலர் வந்து நிச்சயமாக வேற ஒரு டோனில் இருக்குது, வேற ஒரு பேட்டர்னில் இருக்குது. ரெகுலராக சில ட்ரைலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரைலரை பார்த்தே நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம் அந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த ட்ரைலரை பார்க்கும்போது இது வேற ஏதோ ஒரு விஷயம், அதாவது வந்து இது ஏதோ ஒரு கலைபரமான விஷயம் வந்து இதில் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கதையோடு சேர்ந்து இந்த கதை ட்ராவல் ஆகுது. இந்த ட்ரைலரை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் தெரியுது. அதாவது வந்து கதையோடு சேர்ந்து இந்த படம் ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறது நல்லாவே புரியுது ட்ரைலர்லேருந்து. எப்படி சொல்கிறது, சூர்யா பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து, அதாவது வந்து உண்மையான வாருக்கு தான் நான் காத்திருக்கேன், வர சொல்லு அந்த ஒருத்தனை அப்படின்னோன்னா சூர்யா வந்து ஒரு எல்லோ ஜர்க்கின்ல கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு ரொம்ப ஸ்மார்ட்டாக வேறு மாதிரி, அதாவது வந்து இப்போ இருக்கிற சூர்யா வந்து இன்னும் பன்மடங்கு வந்து ஸ்மார்ட்டான மாதிரி இருக்குது. அப்படி வந்து ஒரு பைக் எடுத்துகிட்டு அப்படி ஜம்முன்னு வராரு. அதோட ட்ரைலர் என் பண்ணுறாங்க. ட்ரைலர் ரொம்ப மாசாக இருக்குது, ரொம்ப அதாவது வந்து ரொம்ப கிளாஸாகவும் இருக்குது, மாசாகவும் இருக்குது. குட் பை டக்லியில் வந்து ஏகே வந்து விஜய் சாருடைய டைலாக் வந்து பேசுவார். ஸோ என்னன்னா அந்த ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு, அந்த மாதிரி வந்து இதில் சூப்பர் ஸ்டாரோடைய டைலாக் வந்து சூர்யா சார் பேசியிருக்காங்க. அந்த டைலாக் தான் இன்ட்ரோலுடைய ஒரு மெயின் பார்ட்டாக இருக்குமோ, இன்ட்ரோலுக்கான டைலாகாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி இருக்கலாம். இன்ட்ரோலுக்கான டைலாகாக இருக்கலாம். இப்போ குட் பை டக்லியில் பார்த்தீங்கன்னா வந்து அஜித் வந்து கைதி வேடத்தில் நடிச்சிருந்தார். இப்போ இந்த படத்தில் சூர்யாவுக்கும் ஒரு கைதியோடைய காஸ்டியூமில் வந்து அந்த ட்ரைலரில் ஷார்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ வந்து ரஜினியோடைய, அதாவது வந்து விஜயோடது வந்து ஐ எம் வெயிட்டிங்னு இன்ட்ரோ பிளாக்ல அஜித் சொன்னார், பயங்கர கிளாப்ஸ் அள்ளிச்சு தேட்டரில். இப்போ ரஜினியோட ரெஃபரன்ஸ் வந்து, அதாவது அந்த டைலாக், ரஜினியோட டைலாக்லாம் சூர்யா இன்ட்ரோல் பிளாக்ல பேசினார். ஒருவேளை இன்ட்ரோல் பிளாக்ல பேசுகிறாரான்னு தெரியல. இன்ட்ரோல் பிளாக்ல பேசியிருந்தாருன்னா இது வேற மாதிரி ரீச் ஆகும். ஏன்னா ரஜினியோட ஆடியன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கொண்டாடுவாங்க. ஓகே சார். அண்ட் ப்ரீ பிஸ்னஸாக எப்படி சார் போயிட்டு இருக்கு இப்போ ரெட்ரோ? இல்லை, வியாபாரங்களை பொறுத்த வரைக்கும் சூர்யாவுக்கு எப்போவுமே ஒரு நல்ல வியாபாரம் உண்டு. அந்த வியாபாரம் இந்த படத்துக்கும் நடந்திருக்கு. இந்த படம் வந்து இந்த காம்போ இருக்குது பார்த்தீங்களா, சூர்யா கார்த்திக் சுப்ராஜ், இந்த காம்போ. அது இல்லாமல் வந்து சூர்யாவோட பேர் பூஜா ஹெக்டே, அப்புறம் நடிக்கிற ஆர்டிஸ்டாக பாருங்கள் ஜோஜு ஜார்ஜ், அப்புறம் வந்து நாசரு, அப்புறம் நம்ம ஜெயராமு, பிரகாஷ்ராஜ், இப்போ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காங்க படத்தில். மியூசிக் வந்து சந்தோஷ் நாராயணன், சாங்ஸ் எல்லாம் நல்லா போட்டிருக்காரு. பிஜிஎம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம அவர் தட்டி தூக்கிடுவார், அது நோ டவுட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு வந்து ப்ளஸ்ஸு. சாங்ஸ் எல்லாம் பெருசாக ஹிட் ஆகி மில்லியன் கணக்காக ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ இந்த வியாபாரங்கிறது பெரிய லெவலில் நடந்திருக்கு. ட்ரெய்லரில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என்னென்னா தமம் அப்படின்ற வார்த்தை. அதை வந்து நேற்று ஆடியோ லைன்ஸில் சூர்யா சார் பேசியிருப்பாங்க. தமம்னா வந்து நான் பிறந்ததுக்கு என்னென்ன ஒரு அர்த்தம் என்னென்னா இந்த மாதிரி அகரம் ஃபவுண்டேஷன் அப்படின்ட்டு சொல்லிட்டு. ஸோ படத்துலையுமே அந்த மாதிரியான ஒரு கனெக்ட் வந்து வச்சுருக்காங்களோ அப்படின்ற மாதிரி, அதாவது நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம் அதுதான் கதையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி. ஆமாம், நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்னென்னா ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு விஷயம், அதாவது ஒரு கதை. இப்போ சமீபத்தில் வர படங்களில், நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டே இல்லாமல் வருது. கண்டென்ட்டே இல்லாமல் பிரம்மாண்டங்கிற பேரில் ஒரே இறைச்சலாக கச்சன்னு கண்ணா புண்ணான்னு வர ஆரம்பிச்சிச்சு. அப்படி இல்லாமல் இந்த படம் வந்து ஒரு கண்டென்ட்டோடு வரும் அப்படி தான் நம்ம சொல்லணும். இப்போ குட் பை டக்லியே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அஜித்துக்கான ஃபேன் பாய் படம், அது அஜித்துக்கான ஃபேன்ஸுக்கான படம். அது வந்து ஷூர் ஷாட் அடிக்கும்னு நினச்சி ஆதி பிளான் பண்ணியே எடுத்தார். அது ஷூர் ஷாட்
அடிச்சிருச்சு, பெரிய கலெக்ஷன் அள்ளிட்டு இருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேப். இப்போ வந்து ஆல்ரெடி குட் பேட் அக்லி வந்து ஓடிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட இன்னும் 1 வீக் 15 டேஸ் டைம் இருக்குது. இப்போ இந்த மே 1 வரும்போது வேறு நடுவில் பெரிய படங்கள் இல்லை, இந்த இதுக்கு பெரிய காம்படிஷன் இல்லை. எப்போவுமே ஒரு பெரிய ஹீரோவோட படம் காம்படிஷனே இல்லாமல் சோலோ வரும்போது அது ஒரு ப்ளஸ்ஸு. மே 1 வேறு ஹாலிடேவாக இருக்கிறதுனால கலெக்ஷன் வைஸ் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 4 டேஸ் கலெக்ஷன் வந்து நிச்சயமாக பெரிய கலெக்ஷனாக இருக்கும். ஸோ ஒரு பெரிய கலெக்ஷனை கண்டிப்பாக கிரியேட் பண்ணுறோம் சார். இல்லை பெரிய கலெக்ஷனை கண்டிப்பாக கிரியேட் பண்ணும். இன்னும் சொல்லப்போனால் விஜய் அஜித்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அந்த இதில் வந்து காம்போவில் வந்து சூர்யாவும் இந்த படத்தின் மூலமாக இணைஞ்சிருவார் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. பார்ப்போம். ஓகே சார், இணைஞ்சிருவாருன்னா தோராயமாக சொல்லலாமா? தோராயமானா மேபி அந்த ஃபஸ்ட்டு 4 டேஸ் கலெக்ஷனே வந்து ஒரு 100 கோடியோ 150 கோடியோ தாண்டதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் படம் ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குன்னா 200 கோடியை கூட தாண்டும். ஏன்னா இப்போ படம் வந்து பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா படம், தமிழில் தான் எடுக்கிறாங்க. ஆனால் பேன் இண்டியான்னு சொல்லும்போது தெலுங்கு, கன்னடம், மலையாளம், அப்புறம் வேர்ல்டு வைடு ரிலீஸ் பண்ணுறதுனால இன்றைக்கி இப்போ வந்து அந்த நேரத்தில் தியேட்டர்கள் வந்து நிறைய அவைலபிலிட்டி இருக்கும். காரணம் படங்கள் இல்லை. நடுவில் 24th நம்ம கேங்கர்ஸ் மட்டும் வருது. அது வந்து ஒரு வடிவேலோட காமெடி படம். அதுக்கும் 1 வீக் கேப் இருக்குது. அதுக்கப்புறம் தான் இது வருது மே 1. ஸோ நிறைய தியேட்டர்ஸ் கிட்டத்தட்ட 800 தியேட்டருக்கு மேலே பிளான் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும் அப்படி தான் தெரியுது. அந்த ஆடியோ லஞ்சில் நேற்று வந்து பேசும்போது எல்லாருமே இப்போ ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், சூர்யா சாராக இருக்கட்டும், ஸோ ரொம்ப ஒரு ஹைப்பு கொடுக்குற மாதிரி பேசலை அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க. கங்குவா தான் காரணம். கங்குவோடைய ஆடியோ ரிலீஸில், கங்குவோட ப்ரமோஷனில் என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதாவது வந்து நம்ம ஞானவேல் ராஜா அந்த ப்ரொடியூசர் வந்து வாயை பொழந்துட்டு பார்ப்பீங்க, 200 கோடி அடிக்கும் அப்படி இப்படின்னு எல்லாரும் சேர்ந்து பேசி, அதாவது வந்து அந்த படம் வந்து பெரிய லெவலில் எடுக்கப்பட்ட படம், பெரிய பொருட்செலவில் எடுக்கப்பட்ட படம் இது கங்குவா. ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஆடியன்ஸில் போய் சரியாக சேரலை. அது என்ன காரணம்னு நமக்கு தெரியல. அதனால் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ட்ரால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கங்குவா வச்சு செஞ்சுட்டாங்க. சொல்லப்போனால் இது வரைக்கும் இந்திய சினிமாலேயே வந்து இவ்வளோ தூரம் ட்ரால் ஆன படம் அப்படின்னா கங்குவா தான். அதுக்கப்புறம் இந்தியன் 2 நம்ம சொல்லலாம். ஸோ அவ்வளோ தூரம் வந்து ட்ரால் பண்ணதுனால சூர்யா நிச்சயமாக மனசு புண்பட்டுப்பார். ஏன்னா அவர் தான் அந்த படத்தின் ஹீரோ. அதனால் இந்த படத்தில் சூர்யா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுத்துருக்காரு. அது என்ன அப்படின்னா, யாருமே இந்த படத்தை வந்து பெரிய ஹைப்பாக பேசாதீங்க. அதாவது படம் என்ன இருக்கோ படம் வந்து பேசட்டும், நம்ம பேச வேணாம் அப்படிங்கிறதுனால தான் மேடையில் வந்து சூர்யாவே பாருங்கள் ரொம்ப லிமிட்டடாக, ரொம்ப ஒரு ரெஸ்ட்ரிக்டடாக தான் பேசியிருந்தார். ரொம்ப கச்சாமுச்சான எப்போவுமே சூர்யா வந்து ஒரு அலப்பறையாக பேசக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் கிடையாது. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், இந்த ஆடியோ ரிலீஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் அடக்கியே வாசிச்சிருந்தாரு. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா 10,000 பேருக்கு மேலே கூட்டம், க்ரௌட் இருந்துச்சு. நேரு ஸ்டேடியத்தில் பெரிய கூட்டம் இருந்துச்சு. அப்படி இருந்து கூட பெருசாக ஒரு ஹீரோ ஏதாவது பெருசாக சொல்லுவாரான்னா சொல்லலை. காரணம் கங்குவாவுடைய தோல்வி, அதனுடைய பாடம் வேண்டாம், பெருசாக ப்ரமோட் பண்ண வேணாம் அப்படிங்கிறது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அந்த மேடையில் பேசின எல்லாருமே பாருங்கள், கார்த்திக் சுப்ராஜ்லேருந்து மற்ற எல்லா நடிகர்கள் எல்லாருமே பாருங்கள், யாருமே வந்து படத்தை பெருசாக ப்ரமோட் பண்ணல. படம் வந்து இந்த படம் வருது, இதனுடைய ஆடியோ ரிலீஸ் நம்ம பண்ணியிருக்கோங்கன்னு சொல்லிட்டு அதை ஒரு டீசெண்டாக ஒரு டிக்னிஃபைடான பேட்டர்னில் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுதான் நியாயமும் கூட. ஒரு படம் எடுக்கும்போது ஒரு தயாரிப்பாளரோ இயக்குனரோ அந்த படம் வந்து நல்லா இருக்கணும்னு தான் எடுப்பாங்க. அது நல்லா இருக்கும்னு வந்து சொல்றது தப்பு இல்லை. ஆனால் அது ஓவரா ப்ரமோட் பண்ணும்போது அந்த ப்ரமோஷனுக்கு ஏற்ற மாதிரியான அந்த படத்தில் மெட்டீரியல் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அது ட்ரால் ஆயிரும். அதனால் வந்து இது வந்து கரெக்டான லிமிட்ஸில் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் வந்து சிவகுமார் சார், சூர்யாவோட அப்பா, அவர் மேடை ஏறி பேசும்போது, அதாவது வந்து என்னோட பையன்தான் வந்து 6 பேக் வச்சுருந்தான், இதுக்கு முன்னாடி வச்சுருந்தான், அதுக்கப்புறமும் இனிமேவும் யாரும் 6 பேக் வைக்கலை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அது இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. அதாவது அர்ஜுன்லாம் இதுக்கு முன்னாடி 6 பேக் வச்சுருந்த ஒரு ஆர்டிஸ்ட் தான், நமக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது சிவகுமார் சார் அப்படி சொல்லியிருக்காரு. அவரோட பையன் மேலே இருக்கிற ஒரு பிரியத்தில் ஒரு தகப்பன், அந்த ஒரு மேடை, அத்தனை பெரிய க்ரௌடு, அவர் சந்தோஷத்தை பரிமாறியிருக்கிறாரு. ஸோ நம்ம அதோடு விட்டுருவோம். ட்ரெய்லர் வந்து செம்ம ஃபயராக இருக்குது. எல்லாருமே பார்த்து, அதாவது லூப்பில் பார்த்துட்டே இருக்காங்க, அகைன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அது அப்படி இருக்கும்போது இந்த ட்ரெய்லரை ஏன் அல்ஃபோன்ஸ் புத்திரனை வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இல்லை, அல்ஃபோன்ஸ் புத்திரனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரேமமோட டைரக்டர், பிரேமமோட எடிட்டரும் கூட அவர் தான். அல்ஃபோன்ஸ் புத்திரன் வந்து பேசிக்கலாக வந்து ஒரு எடிட்டர். இப்போ கார்த்திக் சுப்பராஜும் அல்ஃபோன்ஸ் புத்திரனும் பார்த்தீங்கன்னா இந்த நாளைய இயக்குநர்கள்லாம் போட்டியெல்லாம் நடந்துச்சுல்ல, அந்த போட்டியில் இவங்கெல்லாம் ஒன்றா கலந்துக்கிட்டு ஒரே காலமாக வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்து ஒருத்தருக்கு ஒருத்த கருத்துக்களை பரிமாறி அதாவது வந்து சினிமா நட்பு, அதாவது வந்து இந்த ஒரு பரிமாற்றம்
பல இவருடைய கருத்து அவருக்கு சொல்ல, அவருடைய கருத்து இவருக்கு சொல்ல, இன்னைக்கு வரைக்கும் அந்த நட்பு வந்து டிராவல் ஆகிட்டே இருக்கு கார்த்திக் சுப்ராஜுக்கும் அல்ஃபோன்ஸ் புத்திரனுக்கும். அல்ஃபோன்ஸ் புத்திரனை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல எடிட்டர், நல்ல அருமையாக எடிட் பண்ணக்கூடிய அந்த எப்படி சொல்லி பொட்டன்ஷியல் உள்ள ஆள். அதனால கார்த்திக் சுப்ராஜ் வந்து இந்த ட்ரைலர் நீங்கள் கட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறது. ஏன்னா ட்ரைலர் தான் ஒரு படத்துக்கு வந்து முதல் முகவரி, ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி. அதனால அந்த ட்ரைலர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். இந்த ட்ரைலர் வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த ட்ரைலரை பார்த்தா இனி ஆடியன்ஸ் வருவாங்க படத்துக்கு. ஸோ இந்த படம் இப்படி இருக்கு, இந்த படத்தில் இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது காட்டுறதே ஒரு ட்ரைலர் தான். அதனால வந்து அந்த ட்ரைலர் வேற மாதிரி ரீச் ஆகணுங்கிறதுக்காண்டி அல்ஃபோன்ஸ் புத்திரன்ட்ட கொடுத்து கட் பண்ணியிருக்காங்க. அவரும் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஓகே சார், அந்த நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக ரெட்ரோ ட்ரெய்லர் பற்றி இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி.